தனக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்காய் ஓடுகிறவர்கள் ஐஸ்வர்யத்தை கேட்கும்போது அவள் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தோடு மனதளவிலே நீ இணைக்கப்பட்டிருப்பாய் என்றால் நீ கேட்காத ஐஸ்வர்யம் உன் வீட்டு வாசல் கதவுக்கு வந்து நிற்கிறது. நீ விரும்புகிறதை கேளுனா. சாலமோன் தேவனை நோக்கி தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாய் மாற்றினீர். ஆமென். அடுத்து இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். கேளாத ஐஸ்வர்யம் வேணும்னா இந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா என்ன செய்யுங்க, வாசிங்க. இவன் பணம்ன்ற வார்த்தை ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தல. ஆனா கர்த்தர் அவனுக்கு பணத்தை என்ன செஞ்சாரு? எவனுக்கு இல்லாத அளவு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. சோ பாருங்க, ஒன்று, என்ன ராஜாவா மாத்திருக்கிறீங்க, தேங்க்ஸ் ஆண்டவரே, கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்றான், ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கத்தக்க ஞானத்தையும். இந்த ஜனம்ன்ற வார்த்தை எத்தனை தடவை பயன்படுத்துறான் பாருங்க. ஒன்று, ஏராளமான, சொல்லுங்க, ஜனம். அடுத்து இப்போதும் இந்த ஜனத்திற்கு முன்பாக. அவனுடைய ஃபோக்கஸிங் ஃபுல்லா எங்க தான் இருக்கு? அந்த ஜனங்கள், அந்த ஜனங்கள், அந்த ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஓகே, அந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். அறிவு எனக்கு தாங்க. எதுக்கு அறிவு? நான் பெரிய லெவல்ல பில் கேட்ஸ் மாதிரி பிசினஸ் பண்ண விரும்புறேன். எல்லாம் ஞானத்தை கேட்குறோம். எதுக்காக? நான் நிறைய பிரசங்கம் பண்ண விரும்புறேன், நான் நிறைய புக் எழுத விரும்புறேன், கவிதை எழுத விரும்புறேன், சினிமாவில் போய் பாட்டு எழுத விரும்புறேன் என்பதுக்காக ஞானத்தை அவன் கேட்கல. மறுபடியும் பாருங்க, ஞானத்தை தாங்க. The motive of asking wisdom. எதற்காக அவன் ஞானத்தை கேட்டான்? அடுத்த வரி வாசிங்க. ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை, மூன்றாவது முறை வருகிற இந்த வார்த்தை உம்முடைய ஜனத்தை. எந்த ஒரு காரியமும் 2-3 வார்த்தைகள் நிலைவரப்படும். The focusing of his prayer is God's people, God's kingdom. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Oh, what was in Solomon's mind? That is God's kingdom. Hallelujah. இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றார். அவன் மனசுல இருந்ததெல்லாம், ஆண்டவரே உங்க ராஜ்யம் இந்த பூமியில இருக்கு, உங்க ஜனங்கள் இந்த பூமியில இருக்காங்க, இவங்களை நல்லா செழிப்புக்குள்ள கொண்டு போகணும், இவங்களை நல்லா நான் ஆட்சி செய்யணும், இவங்களுக்கு நான் நன்மை தீமை பகுத்தறியத்தக்கவனா நான் இருக்கணும், அதனால எனக்கு ஞானம் வேணும். அது ஏதோ நான் என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு இல்ல, உங்க ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்படணும். இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Oh, the people who are connected with God's business on earth, whose mind is connected with God's business. ஆமென் சொல்லுங்க. The kingdom of God. அவன் ஞானத்தை எதுக்கு கேட்டான்? That is not his business, that is God's business. அவருடைய கிங்டம் இந்த பூமியில இருக்கு. அந்த பூமியில இருக்கு அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று அவன் என்ன செய்தான்? நினைத்தான். ஆண்டவரே, இந்த ஜனம், நீங்க கொடுத்த ஜனம், இந்த ஜனம் 3 தடவை சொல்றான், இந்த ஜனத்தை நான் நியாயம் விசாரிப்பேன், எனக்கு அறிவு தாங்க ஆண்டவரே, அறிவு தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டான். அந்த அறிவை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்க ஊழியம் உங்களுடைய வேலையை நான் சிறப்பா செய்வேன். என் அன்புக்குரியவர்களே, தனக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்காய் ஓடுகிறவர்கள் ஐஸ்வர்யத்தை கேட்கும்போது அவள் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தோடு மனதளவிலே நீ இணைக்கப்பட்டிருப்பாய் என்றால் நீ கேட்காத ஐஸ்வர்யம் உன் வீட்டு வாசல் கதவுக்கு வந்து நிற்கிறது. இந்த உலகம் முழுவதும் தனக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் சிலருடைய மனது மட்டும் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைந்திருக்கிறது. இந்த ஊழியம் நல்லா வரணும், இது பல நாடுகளுக்கு இந்த வார்த்தை போகணும், அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும், அதனால நான் என்னுடைய மனதை இதில் நான் இணைக்கிறேன். 24 மணி நேரம் நான் அதை நினைக்கல, ஆனால் என் கையை நான் அந்த ஊழியத்தை இணைச்சிருக்கிறேன் என்று யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கிற ஊழியத்தோடு தங்களை இணைத்திருக்கிறார்களோ அவர்கள் கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் அவர்கள் தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். Join your hands with the kingdom of God. உங்க மனசுல கொஞ்சம் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி என்ன இருக்கணும்,
அந்த எண்ணம் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு கழுவி கவுத்திட்டு தூங்கக்கூடாது. நானும் வயிறு என் குடும்பம் என்று நினைக்கக்கூடாது. நீ 100 ரூபாய் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் 10 ரூபாயை தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்து வைப்பாயானால் your mind is connected with God's kingdom. The people who are connected with God's kingdom, God blessed like that. அவ்விதமாய் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவ்விதமாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? நீங்க கேட்காமலே உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? அதான் சொல்றேனே, ஐஸ்வர்யத்தை நான் பிரசங்கிச்சிருக்கிறேங்க. ஆனால் ஐஸ்வர்யத்துக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணது கிடையாதுங்க. 1990 நான் பிரசங்கம் பண்றேன். ஆல்மோஸ்ட் 26 வருஷம் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் உள்ள நுழையும் போது ஊழியக்காரன்னா எனக்கு தெரிஞ்ச பிக்சர் என்ன தெரியுமா? வெள்ளை சட்டை, காலில் செருப்பு இல்லாம, அதுதான் ஊழியம். அதைத்தான் நான் விரும்பினேன். ஐ வாண்டட் டு பி லைக் சச் அ பீப்புள். அந்த மாதிரி ஆட்களை மாதிரி இருக்கணும் அப்படின்றது என் மனதில் படமா இருந்துச்சு. ஐஸ்வர்யத்தை நான் கேட்கல, ஆனா என் வாழ்க்கையில கேட்காத ஐஸ்வர்யத்தை நான் அனுபவிக்கிறேன். இதிலும் மேலானவைகளை நான் காண்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா.